எல்லோருக்கும் வணக்கம். வீட்டம்மாவனுடைய அண்ணனோ தம்பியோ வந்துட்டா உடனே ஆட்டை பிடிங்க, கோழியை பிடிங்கன்னு வீட்டம்மா ஒரே பரபரப்பாயிருவாங்க. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் அடுத்த வாரத்தில் 2 முக்கியமான கம்பெனியினுடைய ரிசல்ட் வருது. அதனால் ஷேர் மார்க்கெட்டே ரொம்பவுமே பரபரப்பாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்பவுமே அதிகம். ஏன் அப்படின்னா இந்த டிசிஎஸ் ஹெச்சிஎல் டெக் ரெண்டுமே நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்குது, ஹெவி வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் கூட. இப்போ டிசிஎஸ் அப்படின்ற ஷேர்னுடைய ப்ரைஸ் வந்து அவனுடைய லைஃப் ஹை பக்கத்தில் இருக்கான். ஒருவேளை அடுத்த வாரத்தில் நல்லபடியாக நியூஸ் இருந்து 5% ஏறி அந்த லைஃப் ஹை தாண்டினாலோ அல்லது ஹெச்சிஎல் டெக் அப்படின்ற ஷேர் லைஃப் ஹையை தாண்டினாலோ உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான், மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி. அப்போ அடுத்த வாரத்தில் இந்த 2 முக்கியமான நியூஸ் அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லை, வேறு சில கம்பெனிகள் கூட முக்கியமான கம்பெனிகள் தான் அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க. இவங்களுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அந்த கம்பெனிகளின் தனிப்பட்ட விலைகள் மாற்றம் வந்தாலும் ஆச்சரியப்படுறீங்களா நண்பர்களே? ஒரு ஒற்றுமையை கவனிச்சிங்களா? அதாவது பட்ஜெட்னுடைய டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 23ஆம் தேதி ஜூலை பட்ஜெட்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் டேட் வருது. பொதுவாக இந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னாடியும் பட்ஜெட் டே அன்னைக்கும் ஒரு நாள் பட்ஜெட் டேக்கு அப்புறமும் மொத்தம் 3 நாள் இந்த பட்ஜெட் சம்பந்தப்பட்ட இம்பேக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷனுடைய ரிசல்ட் அதுவும் வந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி இந்த பட்ஜெட்னுடைய ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதும் செவ்வாய்க்கிழமை. சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நிஃப்டி என்ன ஆச்சு, இந்த ஒரு மாச பர்ஃபார்மன்ஸ் என்ன ஆச்சு? ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் ஏறி இருக்கு இந்த ஒரு மாசத்துல. பட்ஜெட் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. எலெக்ஷனுடைய ரிசல்ட்டுக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லானது பட்ஜெட். பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு அப்படின்றது வந்துடுதுன்னு வச்சிங்களேன், மார்க்கெட் அதை பாசிட்டிவாக, அதாவது அறிவிப்பு நல்ல விதமாக வரட்டும் அல்லது கெட்ட விதமாக வரட்டும், இல்லை அறிவிப்புகளே பெருசாக ஒன்றும் இல்லாமையே போகட்டுமே, பட் மார்க்கெட் அந்த பட்ஜெட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா என்னன்னே தெரியாமல் அவன் பாட்டுக்கு மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட் ஏற்றி விட்டான்னு வச்சிங்களேன், நம்ம என்ன வேண்டான்னு சொல்ல போகிறோமா? ஸோ அப்போ மார்க்கெட்டுக்கு பட்ஜெட் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட் ஏற்றி விட்டு 26,000மோ 27,000மோ போச்சுன்னா நான்லாம் கையெடுத்து கும்பிட்டுருவேன். ஸோ வரக்கூடிய வாரங்களில் பட்ஜெட் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்தாவோ அல்லது செக்டர் இருந்தாவோ அதில் ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் ஆகவும், அதே மாதிரி இந்த மாதிரி ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால மிகப்பெரிய ஷேர்களுடைய ரிசல்ட் எப்படி ஷேரை பாதிக்குது, ஷேர் மார்க்கெட்டை பாதிக்குது அப்படின்றதும் மிகப்பெரிய செய்திகள். உங்களுடைய ஒவ்வொருத்தர் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ரிசல்ட் பாசிட்டிவாக வந்து உங்களுடைய ஸ்டாக்ஸ் ஒவ்வொன்றும் 20%, 30% குப்பு குப்புன்னு மேலே ஏற்றுன்னு வாழ்த்துறேன் நண்பர்களே. இந்த சமயத்தில் மல்டி இயர் பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஷேர்ஸை நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஒருவேளை அந்த ஷேர்ஸ் ஃபெயிலியர் ஆகி கீழே வந்ததுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பி மேல் நோக்கி போகிறா அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக பார்க்கலாம். இப்கா லேபார்டரிஸ்னு ஒரு ஷேர், அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இந்த ஷேர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்னு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2021லேயே வந்து அவன் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி தான் போயிருக்கணும். ஆனாலும் பாருங்க துரதிருஷ்டவசமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த மாதிரி கீழே இறங்கக்கூடிய ஷேர்கள் எவ்வளவு தூரம் இறங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வர்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். சில ஷேரில் 70-80 இருக்கலாம். பட் இந்த இப்கா லேப்ல எவ்வளோனா சரியா 50% அந்த பிரேக் அவுட்டை மொமெண்டமை ஃபெயிலியர் பண்ணி -50% போயிட்டு மறுபடியும் அங்கே சப்போர்ட் எடுத்து 600 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1400 ரூபா ஆல்மோஸ்ட் 100% ஏறி வந்திருக்கான். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மொமெண்டம்ல இருக்கக்கூடிய ஜாலின்னு மொமெண்டம்ல போய் எடுக்கிறவங்களுக்கு ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்தால் அவன் 50% கீழே ஃபால் ஆகிறதுக்கு ஒரு 1.5 வருஷம், மறுபடியும் அங்கிருந்து மேல் நோக்கி ஏறக்கு 1.5 வருஷம், ஆல்மோஸ்ட் 3 வருஷம் லாக் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. பட் அதுலேயுமே யாராவது வந்து கீழே 50% இறங்கிடுது, எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் கீழே இறங்கும்போது 50% இறங்கி மறுபடியும் மேல் நோக்கி ஏறுது அப்படின்ற கணக்கில் எங்காவது இங்கே ஒரு ஏவரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வருது. நண்பர்களே, இந்த சமயத்தில் அடுத்த வாரத்தில் இந்த 2 நியூஸ் பார்த்தோம். இது போக வேற என்ன முக்கியமான நியூஸ்னா, எஃப்ஐஎஸ்னுடைய டிஐஎஸ்னுடைய டேட்டா பாருங்க. எஃப்ஐஎஸ் வந்து இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 2 மாதம் கூடி ஆல்மோஸ்ட் 77,000 கோடிக்கு வித்துவிட்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு போன மாதத்தில் ஒரு 2,000, இப்போ இந்த மாதத்தில் ஒரு 7,000 கோடி, ஆல்மோஸ்ட் ஒரு 9,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போட்டிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். அப்போ இது ஒரு நல்ல சகுனம் தான். அடுத்த வாரத்துலையுமே பெரிய அளவில் அடுத்த வாரம் அதுக்கடுத்த வாரம்னு பட்ஜெட் வரைக்கும் வாங்கி மார்க்கெட்டை ஒரு 27,000 வரைக்கும் நிஃப்டி கொண்டு வந்து விட்டாங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷம்தான்.
நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல சக்சஸ் ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரும். ஒரு நண்பர் என்ன சொல்றாரு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி மைண்ட்ரின்னு ஒரு ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. வாங்கும் போதே இது என்னுடைய சொத்து அப்படின்ற மாதிரி நினைச்சு வாங்கியிருக்காரு. எத்தனை பேர் நம்மள வாங்கும் போதே இது ஒரு சொத்து நினைச்சிட்டு வாங்குறோம்னு தெரியல. நம்மள நிறைய பேர் 5% கிடைச்சா போதும், 10% அப்படின்ற மாதிரி ஷார்ட் டேர்ம் பண்றவங்க இருக்காங்க. சில பேர் ஷார்ட் டேர்ம் பண்ணிட்டு லாங் டேர்ம் பண்றவங்களும் இருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபுல்லா ஒன்லி லாங் டைமா ஒரு சொத்து மாதிரி வாங்கியிருக்காரு. அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு 3 சென்ட், அதுல கொஞ்சூண்டு பிரிச்சு 10,000 20,000 சின்ன சின்னதா விற்பீங்களா? கிடையாது இல்ல. அது மாதிரி நீங்க ஒரு சொத்தை வாங்கிடுறீங்க அப்படின்னா ஏன் அப்பப்ப சின்ன சின்ன ப்ராஃபிட்டுக்கு விற்கிறீங்க? நான் பாருங்க, என்னுடைய ஹோம் லோன் அடைக்கிற பொழுது அது ஒரு 20% அடைக்கிறதுக்கு உதவுச்சு. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்துச்சு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லா செலவும் போக இன்னும் மறுபடியும் இன்னொரு 5 லட்ச ரூபா இந்த மைண்ட்ரிலேயே இருக்கு அப்படின்றார். அப்போ எந்த ஒரு ஷேரையும் ஒரு சொத்தா வாங்கும் பொழுது ஒரு நல்ல ஷேரா பார்த்து வாங்கணும். அப்படி வாங்கும் பொழுது நம்மளுடைய தேவைகளுக்கு உதவுது அப்படின்றது நம்மளுடைய நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது. இன்னொரு நண்பர் அதே கான்செப்ட்ல தான் வாங்கியிருக்காரு. ஐடிசி நான் ஒரு 100 ஷேர் வாங்கியிருக்கேன், அது 420 என்னோட ஏவரேஜ். அதே ரேட்டை தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் எப்போது 500 தாண்டி வருமோ அது வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படின்றார். இதுவும் ஒரு நல்ல டெக்னிக் தான். ஒரு ஷேர் நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறோம், அது 200 ரூபா வந்துச்சு வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், அல்லது 400 ரூபா வர வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்ற ஒரு எக்ஸிட் பிளானோட உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது அது ஒரு சிறந்த தத்துவம் தான். நண்பர்களே, இன்னொரு நண்பர் சொல்றதுமே ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 7% வட்டிக்காக பேங்க்ல 365 நாள் ஒரு வருஷமே காத்து கிடக்குறீங்க. அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல வெயிட் பண்ண மாட்டீங்களா? அது ஏன் நீங்க ஒரு ஃப்ராடுத்தனம் அல்லது அது ஒரு போதை மயக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்றாரு. உண்மைதான். ஆனா இதுல ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, பேங்க்ல போடுற வட்டிக்கு 365 நாள் காத்து கிடந்தாலும் அதுல மார்க்கெட் ரிஸ்க் இல்ல. நம்ம போட்ட பணமும் திரும்பி வந்துடும், இந்த 7% திரும்பி வந்துடும். பட் 365 நாள் நம்ம ஷேர் மார்க்கெட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுல கேரண்டி கிடையாது. மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது ஒன்று இருக்கு. பட் எது எப்படியோ கடந்த 3 வருஷமா ஷேர் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, அதே மாதிரி கடந்த 3 வருஷம் மட்டும் இல்ல, கடந்த 30 வருஷமாவும் ஷேர் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாபகரமாக தான் இருக்கு அப்படின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நண்பர் வந்து இந்த ஜிடிடி ஆர்டர் பத்தி கேட்கிறாரு. இது வந்து ஒரு வரப்பிரசாதம் நண்பர்களே. இந்த ஜிடிடி ஆர்டர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, இப்ப டிசிஎஸ் வந்து 11th ஜூலை ரிசல்ட் வருது அப்படின்னா நாளையிலிருந்தே இது வந்து ஒரு மாதிரி மொமெண்டம்ல இருக்கா? இன்ஃபோசிஸ் எல்லாம் ஒரு தடவை ரிசல்ட் வந்தப்ப 10% கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறினா. அப்ப 10% இறக்கத்துல நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்ப இந்த டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா இவனுடைய லேட்டஸ்ட் சப்போர்ட் அப்படின்றது 3500 ரூபாய் இருக்கு. அப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, யாராவது இதை புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க 3500 வந்தா தான் வாங்கணும் அப்படின்றவங்க இப்பவே ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஜிடிடி உதவுது. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டாக் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க திடீர்னு ஃபிளாஷ்ல ஒரு செகண்ட்ல ஏதாவது ஒரு 4300 ரூபாய் 4400 ரூபாய்னு காட்டினா அப்ப வித்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு கூட ஆர்டர் போடலாம். அதுக்கு இந்த ஜிடிடி உதவுது. ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஜீரோ தான் நான் ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறேன், மற்ற புரோக்கர்ட்ட வேறு விதமா இருக்கும் பாருங்க. இப்ப இந்த டிசிஎஸ் அப்படின்றதுல போயிட்டு நான் மிக எளிமையா கிரியேட் ஜிடிடி அப்படின்னு கொடுத்துட்டு பையிங் கீழே போற மாதிரி இருந்தா ட்ரிகர் பிரைஸ் ஒரு 3500 ரூபாய் வந்தா நான் வாங்கிக்கிறேன். 3500 ட்ரிகர் பிரைஸ். அந்த ட்ரிகராகி ஆர்டர் உள்ள போகும் பொழுது ஒரு 3505 கூட போய் வாங்கிட்டு இப்ப என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சுக்க முடியும். இது ஒரு வருஷத்துக்கு வேலிட். இந்த பிரைஸ் வரும்போது ட்ரிகர் ஆகி நம்மளுக்கு பணம் உள்ள இருக்கு அப்படின்னா இந்த ஆர்டர் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் ஈஸியா வாங்கிடும். யாருமே இப்படி யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு ரேட்டுக்கு நம்மளால ஜிடிடி ஆர்டர், உங்களுக்கு சனி ஞாயிறு ஃப்ரீ தானே, ஆஃபீஸ் போறவங்க கூட ஈஸியா போட்டு வச்சுக்கலாம். அல்லது இந்த ஷேரை நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன், அப்ப இதை நான் விற்கும் பொழுது நாம எப்படி விற்கலாம்? ஒன்னா கரெக்டா ஒரு 4500 வரும் பொழுது வித்து ட்ரிகர் ஆகி மார்க்கெட் உள்ள போகட்டும். விற்கிற ரேட் வந்து நம்மளுக்கு ஒரு 4495 ரூபா, ஒரு 5 ரூபா கம்மியா கூட போகட்டுமே, ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி கூட நம்ம போட்டுடலாம். இதுலயே ஒன் கேன்சல்ஸ் அனதர்னு ஒன்று இருக்கு. இது ரொம்பவுமே அட்வான்ஸ்டு. அதாவது போட்டிருக்கிற ஆர்டர் மேல் நோக்கி போனாலும் சரி, நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஹோல்டிங் மேல் நோக்கி போனாலும் வித்துரு, அல்லது கீழே போனாலும் வித்துரு. வித்ததுக்கு அப்புறம் அந்த பேலன்ஸா இருக்க கூட ஆர்டர் டெலீட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஹைலி அட்வான்ஸ்டு ஒன் கேன்சல்ஸ் அனதர் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஜிடிடி ஆர்டர் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய ஸ்டாக்குகளுடைய சப்போர்ட் ப்ரைஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஜிடிடி ஆர்டரை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு சனிக்கிழமையாக ரிவ்யூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் மார்க்கெட் ஃப்ளாஷில் ஏன் விழுகாதா?
RVNL ஒரு ஷேர், அருமையான ஷேர். இந்த ஷேர் வந்து கரெக்டா ஜூன் மாசம் 4ஆம் தேதி என்ன ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க முடிவே எடுக்க முடியாது. அவன் இதுக்கு முன்னாடி 423 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஷேர் திடீர்னு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் சமயத்துல 300 ரூபாய் போனா. அப்ப நீங்க யாராவது ஒருத்தர் வந்து GTT ஆர்டர் 300 ரூபாய்னு போட்டு வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, அருமையான ரேட்டுக்கு வாங்கின மாதிரி ஆச்சு பாருங்க. அந்த ஃபிளாஷ்ல யாருனால முடிவெடுக்க முடியும்? யாருனாலையும் முடிவெடுக்க முடியாது. ஸோ இது ஒரு அருமையான ஆப்ஷன் இந்த GTT ஆர்டர். என்னை பொறுத்த வரைக்கும் விவரமான ஆளு என்ன பண்ணுவாங்கன்னா, சனி ஞாயிறுல வந்து நல்ல நல்ல ஸ்டாக்குகளை அனலைஸ் பண்ணி அதனுடைய சப்போர்ட் ரேட்ல ஆர்டர் போட்டு வச்சுக்குவாங்க. கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுதுன்னு. திடீர்னு ஆச்சரியப்படும் வகையில் என்னைக்காவது ஒரு நாள் ஃபிளாஷ்ல மார்க்கெட் கீழே விழுகும் போது டபக்குன்னு கிடைச்சிரும். ஸோ திறமையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த GTT ஆர்டர் ஒரு வரப்பிரசாதம். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.